ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை ஓலை பக்கோடா, ரிப்பன் முறுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் பூண்டு ஃப்ளேவரில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடலை மாவோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அச்சில் பிழியும் போது நமக்கு சிக்காமல் வரும். இப்போ மாவு சலிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டருக்கு பதிலாக நல்லா சூடு பண்ண எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அடுத்து சலிச்சு வச்ச மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பூண்டு கலவையை நாம் சலிச்சு வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வெடிப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். லேசாக அழுத்தினா நல்லா அமுங்கணும். இதுதான் சரியான பதம். அடுத்து நாம் முறுக்கு செய்கிறதுக்கு அச்சு எடுத்துக்கலாம். அச்சில் உள்ள எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா போடுற அச்சு எடுத்து நாம் முறுக்கு அச்சில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இப்போ உருட்டின மாவை எடுத்து முறுக்கு அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ரிப்பன் பக்கோடாவை உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 சுற்று மட்டும் சுற்றிக்கங்க. ஒன்று மேலே ஒன்று விழாத மாதிரி பார்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா பக்கோடா சட்டுன்னு கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு நமக்கு நல்லாவே அடங்கிடுச்சு. பக்கோடா கலரும் லேசாக மாற ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்துடலாம். பக்கோடா எடுத்ததுக்கப்புறமும் லேசாக டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த சமயத்தில் எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு சுட சுட கிறிஸ்பியான ஓலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.